ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலை மாதிரி. அது எல்லாராலையும் முடியும். ஆனால் சேமிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய யுத்தம். அது எல்லாராலையும் முடியாது. திறமையானவங்களை மட்டும்தான் சேமிப்புங்கிறது செய்ய முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய கோல்டு சேவிங்ஸோட டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி என்னோடய கோல்டு சேவிங்ஸ் ஆரம்பித்தேன், நான் எந்த இயர்லேருந்து நான் சேமிக்க தொடங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னோடய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதெல்லாம் நான் சேமித்த நகைகள், எப்படிலாம் நான் சேமித்தேன், இதுக்காக நான் எவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் 60% மட்டும்தான் என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் என் ஹஸ்பண்ட் அனுப்புகிற பணத்தில் மீதி இருக்கிற 40% பார்த்திங்கன்னா நான் சேவிங்ஸ் தான் நான் பண்ணினேன். பட்ஜெட்டை நான் ப்ராப்பரான பட்ஜெட் போட தொடங்கினேன் 2021. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸுங்கிறது என் லைஃப்பில் நான் கொஞ்சம் இந்த கோல்டு சேவிங்ஸுங்கிறதுல நான் அப்போ தான் நான் அதில் முழுசாக என்னையை ஈடுபடுத்திக்கிட்டேன். ஸோ நமக்குன்னு ஏதாவது ஒரு கையிருப்புங்கிறது இருக்கணும், நம்ம இப்படியே நம்ம லைஃப்பை ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2021 நான் ஃபஸ்ட் டைமாக நான் ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா 40% பார்த்திங்கன்னா சேவிங்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய கோல்டு சேவிங்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நான் ஜிஆர்டியில் மாதம் 20,000 நான் கோல்டு சீட்டு நான் அதில் போய் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக போய் நான் சேர்ந்தேன். இது எதனால் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா, இதுக்கான ஒரு ஐடியாவே அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் நம்மளாலாம் போட முடியும் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம குவாரண்டைனில் கொரோனா டயத்தில் வீட்டில் இருந்து நிறைய சேவிங்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய நான் பார்ப்பேன். எதுவுமே எனக்கு தேவையில்லாத வீடியோவோ தேவையில்லாததோ நான் பார்க்க மாட்டேன். நம்ம லைஃபுக்கு எது தேவைப்படுது, இந்த விஷுவலை பார்த்தோன்னா இது நம்ம லைஃபுக்கு நமக்கு யூஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நான் கேட்பேன், நான் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணது தான் 20,000 மாதம் நான் 20,000 பணம் 2021 கட்ட ஆரம்பித்து 11 மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா 2022 நான் ஒரு 6 சவரன் கோல்டு பேங்கிள்ஸ் நான் வாங்கினேன். அதாவது நான் என்னோடய 70% இன்கம்மை நான் இதில் சேவ் பண்ண ஆரம்பித்தது. ஸோ 4 பேங்கிள்ஸ் நான் வாங்கினேன். ஒவ்வொரு பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா 1.5 பவுனில் நான் 4 பேங்கிள்ஸ் நான் வாங்கினேன். அப்போ பார்த்திங்கன்னா கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுன் 40,000 சம்திங், அவ்வளோதான், ஒரு 42க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் 2,20,000 நான் கட்டியிருந்தேன். ஆன்லைன் பேமெண்ட்டு தான், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் நேரில் போய் கட்டினேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நான் நகை வாங்கும்போது தான் நான் நேரில் போய் வாங்கினேன். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த சீட்டு போடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னால் அதுக்கப்புறம் போட முடியல. வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என் ஹஸ்பண்ட் பண்ணதுனால எனக்கு என்னால் வேறு எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னால் ஃபேமிலியை மட்டும்தான் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய பணத்தில் ஒரு 70% நான் சேமித்ததுனால தான் என்னால் முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு பேங்கிள் வாங்கினதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சவுதி ஃபஸ்ட் டைமாக போகிறேன். போனதுக்கு அப்புறம் அவங்களோட சேலரியை நான் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். எனக்கு எவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்கங்கிறது அது வரைக்கும் நானும் அவங்கக்கிட்ட கேட்டதில்லை, அவங்களும் என்கிட்ட சொன்னதில்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு கொடுக்கறது இவ்வளோ தான், ஸோ அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு சம்பளமாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே தான் ஃபேமிலியை ரன் பண்ணணுங்கிறத சேவிங்ஸுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் ஃபேமிலியை மட்டுமே அது வரைக்கும் நான் ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட செலவு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறவங்களாக இருக்காங்க. 2 பேருமே இப்படி இருந்தால் சரியாக வராது. ஸோ நம்மளாவது ஒரு சேவிங்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 20,000 கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் திருப்பி 2023 நான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா கோல்டு ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை விட அதிக அமௌண்ட் கட்டினா தான் நம்மளால் ஜுவல் வாங்க முடியும், கொஞ்சம் பெரிய ஜுவலான்ட்டு நான் பார்த்திங்கன்னா 30,000 கோல்டு சீட் போட்டேன். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய 80% இன்கம்மை நான் அதில் போட்டேன். எனக்கு என்னோடய எக்ஸ்பென்சஸை நான் பேலன்ஸ் இருக்கிற 20% வச்சு தான் நான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை.
பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் தான் பண்ணுறோங்கிற ஒரு சந்தோஷத்தில். ஒரு சேவிங்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி தான். அது சேர்க்க ஆரம்பித்த உடனேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி வந்துடுது. ஸோ நம்ம ஒரு ஃப்யூச்சருக்காக ஏதோ பண்ணுறோம் நம்ம ஃபேமிலிக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 30,000 போட ஆரம்பித்தேன். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆக போகுது அப்படின்னதுனால. அப்புறம் 2024 பார்த்திங்கன்னா நான் ஒரு 5.5 பவுனுக்கு ஒரு கோல்டு ஹாரம் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ 20,000 போடும்போது 6 பவுன் வாங்க முடிஞ்சுது. ஆனால் 30,000 போடும்போது பார்த்திங்கன்னா 1/2 பவுன் கம்மியாக தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ 5.5 சவரன் தான் என்னால் அப்போதைக்கு வாங்க முடிஞ்சுது. இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எது செஞ்சாலுமே இதை நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக நான் நகை கடையில் பணம் போடும்போது நான் வந்து என்னோடய ரிலேஷன்ஸ் கிட்டலாம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் கோல்டு சீட்டு போடலான்ட்டு இருக்கேன், மாதம் 20,000 கட்டலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்டா நம்ம சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இறங்கிட்டோம் அப்படின்னு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னுட்டு தான் நான் போய் போட்டேன். ஆனால் ரொம்ப அதில் வந்து கொஞ்சம் நான் நிறைய கஷ்டத்தவே பார்த்தேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் 2வது சீட் போடும்போது நான் யாருக்கிட்டேயுமே நான் ஷேர் பண்ணிக்கல. ஸோ அதில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் அதுதான். எது இனிமேல் நம்ம செஞ்சாலும் நம்ம யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது. எல்லோரும் ஒரே மாதிரி ஆட்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. நான் வந்து அடுத்த சீட்டு நான் ஆரம்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த கோல்டு ஹாரம் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2022 அந்த வளையல் வாங்கினதுக்கு அப்புறம் நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால. சரின்னு எனக்கு குடும்ப செலவுக்கு அனுப்புகிற பணத்துலேருந்து அதில் நான் மிச்சப்படுத்தி மாதம் 2,000 நான் வந்து திருப்பி ஜிஆர்டிலேயே கோல்டு சீட் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அது 11 மாதம் முடிவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பவுனுக்கு நான் ஒரு ரிங் வாங்கினேன். அந்த ரிங் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி வாங்கினது தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2025 தங்கமயில் டிஜி கோல்டு அப்போ தான் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியும், இருந்தாலுமே நிறைய பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நான் பார்க்குற வீடியோஸ்லாம். ஸோ அதனால் நான் அதில் வந்து தைரியமாக போய் போடலை. அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் நம்ம போடுவோம் அப்படின்ட்டு 2025 ஜான்வரி 1 நான் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக நான் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் ஜுவல் வாங்கிட்டேன். அதை போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். தங்கமயில் டிஜி கோல்டு நான் எப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் கோல்டு காயின் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அதுவும் என்னோடய செலவுகளை குறைச்சி தான் 2 கிராம் கோல்டு காயின் நான் வாங்கினேன். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பென்சஸை நான் குறைச்சிக்கிட்டு வாங்கினது தான். ஸோ மற்றதெல்லாம் கூட சேவிங்ஸுன்ட்டு நான் போய் நம்மளுக்கு இது சேவிங்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். ஆனால் எனக்கு குடும்பத்துக்குன்னு செலவுக்கு வர பணத்தில் அதில் நான் மிச்சப்படுத்தி வாங்கினது தான் இந்த தங்கமயில் டிஜி கோல்டில் வாங்கின காயினுமாக இருக்கட்டும், அந்த 1/2 பவுனுக்கு கோல்டு ரிங்குமாக இருக்கட்டும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னென்னா எனக்கு தெரியாமல் நிறைய ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நான் கொஞ்சம் அப்போல்லாம் நிறைய வாங்கிடுவேன். ஏதாவது பார்த்தா நமக்கு அது பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்கிடுவேன். ஸோ இது எல்லாமே நான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். என்னென்னா சேவிங்ஸுன்னு வரும்போது நம்மளே அதை சுருக்கிப்போம். அதை பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டு தெரியும். சேமிப்புங்கிறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் கோல்டில் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி தான், உங்களோட சேவிங்ஸில் ஒரு பங்காவது கோல்டு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிங் தான் நான் வாங்கியிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.